வேதாகமத்தில் ஒரு 2 பெண்கள் அப்படி தங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசத்தை கடத்தி தேவனுடைய நடத்துதலை பெற்றிருக்கிறார்கள். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற கடிதத்தில் இப்படி குறிப்பிட்டு எழுதுகிறார். சாட்சி கொடுத்து எழுதுகிறார். யாரை குறித்து சாட்சி கொடுத்து எழுதுகிறார் என்றால், தீமோத்தேயுனுடைய அம்மாவை குறித்து, தீமோத்தேயுனுடைய பாட்டியை குறித்து சாட்சி கொடுத்து எழுதுகிறார். தீமோத்தேயுனுடைய பாட்டி, அவங்க பேர் என்ன பேரு? லோவிஷா. சொல்லுங்களேன், லோவிஷா. அவங்க தன்னுடைய மகள் ஐனிகேயாக்குள்ளே விசுவாசத்தை கடத்தினார்கள். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், விசுவாசத்தை கடத்தினார்கள். லோவிசா ஐனிகேயாக்குள்ளே விசுவாசத்தை கடத்தினார்கள். அந்த ஐனிகேயாள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த விசுவாசத்தை தொலைச்சிடாம அதை பத்திரப்படுத்தி அவங்களுடைய மகன் தீமோத்தேயுக்குள்ளே கடத்தினாங்க. இன்னைக்கு தீமோத்தேயு ஒரு மாயமற்ற ஒரு விசுவாசம் உள்ளவனாக கர்த்தருடைய ஊழியக்காரனாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த தீமோத்தேயுவுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுத்து எழுதுகிறாரு. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது மாயமற்ற விசுவாசம். அது முதல்ல உங்க அம்மாவுக்குள்ளே நிலைத்திருந்தது, அது உங்க பாட்டிக்குள்ளே நிலைத்திருந்தது, இப்ப உனக்குள்ளையும் நிலைத்திருக்கிறது என்று. அல்லேலூயா. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே, நம்முடைய பேர பிள்ளைகளுக்குள்ளே கடத்த வேண்டியது நமக்குள்ளே தேவன் கொடுத்த விசுவாசம், இயேசு கிறிஸ்து கொடுத்த விசுவாசம். இன்னைக்கு நிறைய மக்கள் எதை கடத்துகிறார்கள்? பாவத்தை கடத்துகிறார்கள். அப்பா அம்மா செய்த பாவத்தை பிள்ளைகள் செய்கிற அளவுக்கு பாவத்தை கடத்துகிறார்கள். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தை கடத்துகிறார்கள். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கடத்துகிறார்கள். நீங்க எதை கடத்துகிறீர்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் ஒன்றை கடத்த வேண்டும். இதை மாத்திரம் உங்க பிள்ளைகளுக்குள்ள, உங்க பேர பிள்ளைகளுக்குள்ள கடத்தினால் போதும், கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சிருவாரு. நாம் கடத்த வேண்டிய ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள இருந்து உங்க பிள்ளைகளுக்குள்ள அப்படியே கடத்துங்க. உங்க காலத்துக்கு பின்பாக அவங்க ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பார்கள், கர்த்தரால் நடத்தப்படுவார்கள். உங்க பேர பிள்ளைகளுக்குள்ளேயும் கடத்துங்கள். அவங்கள் உங்க காலத்துக்கு பின்பாக அவர்கள் கர்த்தருக்குள்ளே, கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் நிற்பார்கள். கர்த்தர் அவர்களை நடத்துவார். ஆமென். பக்கத்துங்களை பார்த்து சொல்லலாமா, விசுவாசத்தை கடத்துங்கள். நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்களேன், பின்னாடி இருக்கிறவங்க, உங்க பிள்ளைகளுக்குள்ளே கடத்துங்கள். நல்ல சத்தமாக சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்குள்ளே கடத்துங்கள். உங்க பேர பிள்ளைகளுக்குள்ளே கடத்துங்கள். பேர பிள்ளைகளை கடத்திட்டு போயிடாதீங்க, பேர பிள்ளைகளுக்குள்ளே கடத்துங்கள்.
ஏசப்பா உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் நடத்துகிறத உங்க கண்கள் பார்க்கும். ஓ, என் பிள்ளைய ஏசப்பா நடத்துறாரு, என் பேர பிள்ளைய இயேசுபா நடத்துறாரு, என்ன நடத்தினது மாதிரியே நடத்துறாரு அப்படின்னு நீங்க சொல்லத்தக்கதாக ஆண்டவருடைய நடத்துதல் இருக்கும். நல்லா தலைக்கு மேல கூட கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இவ்வளவுதானா உங்க கை தட்டு? ஓ, ஏசப்பாவுடைய நடத்துதல் என் பிள்ளைகளிடத்துல இருக்கிறது, என் பேர பிள்ளைகளிடத்துல இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க சந்தோஷம் அடைவீங்க. ஆமென். கர்த்தர் எப்படி நடத்துவார்? கர்த்தர் எப்படி நடத்துவார்? விசுவாசத்தை கடத்தும் பொழுது கர்த்தர் எப்படி நடத்துவார்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விடுதலையாய் நடத்துவார், விடுதலையாய் நடத்துவார். இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி பார்க்க முடிகிறது அப்படின்னா, அடிமைகளாய் பார்க்க முடிகிறது. மதுபானத்திற்கு அடிமைகளாய், போதை வஸ்துகளுக்கு அடிமைகளாய், விபச்சாரத்திற்கு வேசித்தனத்திற்கு அடிமைகளாய், சினிமாக்களுக்கு அடிமைகளாய், மனிதர்களுக்கு அடிமைகளாய், ஏதோ ஒரு விதத்தில் அடிமைப்பட்டவர்களாய் நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய பெற்றோர் மற்றதெல்லாம் கடத்தினாங்க. அவங்களுடைய பாட்டி பேர பிள்ளைகளுக்குள்ள மற்றதெல்லாம் கடத்தினாங்க. ஆனா அவங்களுக்குள்ள கடத்த வேண்டியதை கடத்தல. அதனால இவர்கள் அடிமைகளாகி போய்விட்டார்கள், எகிப்துக்குள்ளே போய்விட்டார்கள். வேதாகமத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை வாலிப வயசு வரைக்கும் வளர்க்க வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா வளர்க்க முடியாத அளவிற்கு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தின் மத்தியிலையும் யோகபேத் என்று சொல்லப்படுகிற மோசையின் தாய்க்கு தன்னுடைய பெத்த பிள்ளைய வாலிப வயசு வரைக்கும் வளர்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை அந்த அம்மா தவற விடலை. மோசே என்கிற பேரை அந்த மகன் பெற்றுக்கொள்வதற்கும் அந்த தாய் தான் காரணம். மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அதாவது எல்லா மனுஷரை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று. ஆனால் மோசைக்கு பேர்லையே நீ மண்ணிலிருந்து பிறந்தவன் அல்ல, நீ ஜலத்திலிருந்து பிறந்தவன். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினது போல மோசையும் மனுஷனுக்கு சமமானவனா அவனுக்கு பேர் கொடுக்கப்படலை. ஆண்டவருக்கு ஒரு மாதிரியாக ஆண்டவர் மோசைக்கு ஒரு பேர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இந்த மோசே மோசம் போகாத மோசே, மற்றவங்களை மோசம் போக்காத மோசே, மோசம் போனவைகளையும் நாசமாகாமல் காத்த மோசே இந்த மோசே. அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், மோசே மோசம் போகாத மோசே, யாரையும் மோசம் போக்காத மோசே, மோசம் போனவைகளையும் நாசமாகாதபடிக்கு காத்து கொண்ட மோசே தான் மோசே. அப்படி ஒரு மோசே எழும்புவதற்கு காரணம் அவனுடைய தாய் அவளுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை தன் மகனுக்குள்ளே கடத்தி விட்டாள். இந்த மகன் வாலிப பருவம் வரும் பொழுது எல்லாருமே வாலிப வயசுக்குள்ளே எங்கே போவாங்க? பிரதர், தம்பி, நீங்களாம் சின்ன பிள்ளையில நல்லா சர்ச்சுக்கு வந்தீங்க, தம்பி நிமிந்து பாருங்களேன், விபிஎஸ்ஸு சண்டேஸ் கிளாஸு அப்படியெல்லாம் சொல்லி நல்லா சர்ச்சுக்கு வந்தீங்க. இப்போ வாலிபம் வந்துருச்சு. இப்போ எல்லாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க?
எகிப்துக்குள்ளே தானே இருக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்துக்கலுங்களேன், எகிப்துக்குள்ளே தானே இருக்கிறீங்க. ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக தானே இருக்கிறீங்க. அப்படித்தானே தம்பி? பக்கத்தில் பார்த்துக்கலுங்களேன், அப்படித்தானே? அப்படித்தானே? செல்ஃபோனை கீழே வைக்கிறதே இல்லை. உலகம் ஏதோ ஒரு எகிப்துக்குள்ளே கிடக்குறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். அதாவது சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி சின்ன வயசாக இருக்குது பார்த்தீங்களா? பாப்பா இங்கே வாயா வெளியில. எத்தனை வயசுலேருந்து சர்ச்சுக்கு வர? அங்கிட்டாம் திரும்ப. சின்ன வயசுலேருந்து வர. எத்தனை வயசு வரைக்கும் வருவேன் சொல்ல? இன்னும் 2 வருஷம் இருக்குது பாஸ்டர், கொஞ்சம் பெருசாகிடுவேன், அதுக்கு பிறகு டாட்டா. அப்படியா? அதாவது போய் உட்காந்துக்கோ. சின்ன வயசுலேருந்து வாலிப வயசு வரைக்கும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் வாலிப வயசு வந்தோடனே வெளியே, கர்த்தருக்கு வெளியே. ஆனால் இந்த மோசே அப்படி அல்ல. சின்ன வயசுலேருந்து பெரியவன் ஆகிற வரைக்கும், டீனேஜ் வருகிற வரைக்கும் எகிப்துக்கு உள்ளே, பார்வோனுடைய அரண்மைக்கு உள்ளே. ஆனால் அவன் பெரியவனான போது விசுவாசத்தினால், அவங்க அம்மா கொடுத்த விசுவாசம் அந்த மகனுக்குள்ளே இருந்தபடினா அந்த விசுவாசத்தினால பார்வோனுடைய குமாரத்தி என்று சொல்லப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்வேன்னு சொல்லிட்டு எகிப்தை விட்டு எஸ்கேப். எங்கே? ஒரே பர்வதத்திற்கு, தேவனுடைய பர்வதத்திற்கு 40 வருஷமா ஆண்டவரோடு இருப்பதற்கு எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாரு. அல்லேலூயா. அதாவது அவரை எகிப்து அடிமைப்படுத்த முடியலை. ஏன் தெரியுமா? அவங்களுடைய தாய், மோசையினுடைய தாய், இந்த மோசைக்குள்ளே கடத்தின அந்த விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்குள்ள, உங்க பேர பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை நீங்க கடத்திட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் எகிப்துக்குள்ள இருக்க முடியாது, உலகத்துக்குள்ள இருக்க முடியாது, வெளியே வந்துருவாங்க. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கணுங்கிற விருப்பம் இருக்காது. எப்பொழுது ஆலயத்துக்கு போவேன், எப்பொழுது ஜெபிப்பேன், எப்பொழுது தேவனை ஆராதிப்பேன், எப்பொழுது அபிஷேக கூட்டத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைகள் தேவன் பக்கமாய் ஓடி வருவார்கள். எகிப்துக்குள்ள இருக்க அவங்களால முடியாது, கண்டிப்பா வெளியேறிடுவாங்க. ஆனா நிறைய சகோதரிகள், நிறைய சகோதரர்கள் மற்றவைகளையெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே கடத்தினவர்கள் விசுவாசத்தை கடத்தாமல் விட்டுவிட்டபடினால உங்கள் பிள்ளைகள் வாலிப வயசு ஆன பின்பு எகிப்துக்குள்ளே போய்விடுகிறது, கிறிஸ்துவை விட்டு வெளியே போய்விடுகிறது. இதுதான் உங்களுடைய வலிக்கு காரணம், வேதனைக்கு காரணம், சமாதானம் இல்லாமைக்கு காரணம். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைப்பீங்க பார்த்தீங்களா, வாழ்க்கை துணை, அவங்களுக்கும் தான். ஏன் தெரியுமா? எகிப்துக்குள்ளே ஒரு ஆள் போயிட்டா வெளியே வரவே முடியாது. எகிப்து வெளியே விடாது. அது கல்லறைக்கு சமம். கல்லறை தான் எகிப்து, உலகம்தான் எகிப்து. அந்த எகிப்துக்குள்ளே போயிட்டா வரவே முடியாது, விடாது. நம்ம தேவனை போல கிடையாது. நீங்கள்லாம் சர்ச்சுக்கு வராமல் இருக்கணும்னா, கிறிஸ்துவ விட்டு போகணும்னா 1 நிமிஷத்தில் போயிடலாம். ஆண்டவர் வந்து குறுக்க வந்து நின்று போகாத அப்படிலாம் சொல்ல மாட்டார். நம்ம ஆண்டவர் சர்வாதிகாரி கிடையாது. நீ ஆண்டவர் என்னை பாதுகாக்கணும், ஆண்டவருடைய அன்பு என்னை சின்ன வயசுலேருந்தே தாங்கி வருகிறது, அவர் எனக்கு செய்த நன்மைகள்லாம் ஏராளம் அப்படின்னு நினச்சி வந்து நீ கர்த்தரை ஆராதிச்சுன்னு சந்தோஷப்படுவார், உன்னை இன்னும் நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் போகிறேன்னு நீ போனேன்னா 1 வாரம் சொல்லி பார்ப்பார், 2 வாரம் சொல்லி பார்ப்பார், சரி போன்னு விட்டுருவார். ஏன்னா நம்ம ஆண்டவர் சர்வாதிகாரி கிடையாது. ஆனால் எகிப்துக்குள்ளே இருந்து நீ வெளியே வரணும்னா நீ மரண போராட்டம் நடத்தணும். ஆமென். நம்ம ஆண்டவர் எகிப்து கிடையாது, நம்ம ஆண்டவர் கல்லறை கிடையாது, நம்ம ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர். கைகளை ஒரு தலையிலையா சொல்லுங்களேன். ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உன் வாய்ப்பை தவற விட்டுறாத. ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை, நீ ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை உன் பிள்ளைகளுக்குள்ள கடத்து. ஆண்டவர் உன் பிள்ளைகளை நடத்துவார். எப்படி நடத்துவார் தெரியுமா?
பீடி குடிக்காத பிள்ளையா, தண்ணி அடிக்காத பிள்ளையா, விபச்சாரம் செய்யாத பிள்ளையா, நற்சாட்சி உள்ள பிள்ளையா, நல்லவன் என்று பேர் எடுக்கிற பிள்ளையா கர்த்தர் நடத்துவார். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். வாசிங்களேன் வசனத்தை. எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷம். அதாவது இன்னைக்கெல்லாம் உலக அரசியல் தலைவர்களை வச்சு தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற எத்தனை வாலிபர்கள் உண்டு, அப்படித்தானே? அந்த பஸ் ஸ்டாப்பில் பாருங்களேன், நிறைய தலைகள். ஒரு அரசியல் தலைவருக்கு பிறந்த நாள், அவரை வச்சு இவர்கள் பெரிய தலைகள் அப்படி முடி தூக்கிட்டு இருக்கு ஒரு ஆளுக்கு. ஆனால் அதில் நான் உற்று கவனித்து பார்த்தேன், அதில் எல்லாம் விசுவாசிகள், இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போன ஆட்கள். ஆனால் மோசைக்கு அப்படி இல்லை. மோசைக்கு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுகிறது தான் பெருமையாக இருந்துச்சு, எபிரேயன் என்று சொல்லப்படுகிறது தான் பெருமையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு மனுஷியை வச்சு அவளுடைய பிள்ளைன்னு சொல்லப்படுகிறத மோசை வெறுத்தார். இன்னொரு மனுஷனை வச்சு நீ பெருமை பாராட்டுகிறத முதல்ல நீ வெறுத்து தள்ளணும்னா உனக்குள்ள என்ன வரணும்? விசுவாசம் வரணும். ஜாதியை வச்சோ அரசியலை வச்சோ நீ ஏதோ ஒரு மனுஷன், அவனும் மனுஷன்தான் நீயும் மனுஷன்தான், ஆனால் அவனை வச்சு நீ பெருமை பாராட்டிக்கிறன்னு நினைக்கிறது நீ எகிப்துக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் தம்பி. ஆனால் உலகத்தை வச்சு பெருமை பாராட்டிக்கிறாம உன்னதமான தேவனை வைத்து நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய ஊழியக்காரன், நான் அவருடைய பணிவுடைக்காரன், நான் அவரை ஆராதிக்கிறவன்னு சொல்லி பெருமை பாராட்ட பரலோகமும் கொண்டாடும். நீயும் ஆசீர்வதிக்கப்படுவ. நீ எகிப்துக்குள்ள இல்லை, நீ தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற. நல்லா தான் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சிலர் ரதங்களை குறித்து மென்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மென்மை பாராட்டுவார்கள். நாங்களோ ஜீவனுள்ள தேவனை குறித்து மென்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ விழுந்தோம் ஆனா எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்க எங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், நாங்க நிமிர்ந்து நிற்போம். தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்தான். இந்த உலக பிரகாரமான ஒரு ஜாதியை வச்சு நான் அந்த ஜாதின்னு சொல்லுகிறத வெறுக்கிறவன் தான் தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிறவன். ஒரு மனுஷனை வச்சு சொல்கிறத வெறுக்கிறவன் தான் தேவனுடைய சபைக்குள்ளே இருக்கிறவன். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணக்காரனை வச்சோ, ஒரு ஜாதியை வச்சோ, ஒரு அரசியல் தலைவனை வச்சோ, ஒரு சினிமா நடிகனை வச்சோ தன்னை பெருமை பாராட்டிக்கிறவன் எகிப்துக்குள்ளே இருக்கிறான். இவன் எகிப்துக்குள்ளே வந்ததுக்கு காரணம் அவனை பெத்த தாயி. இவன் எகிப்துக்குள்ளே வந்ததுக்கு காரணம் அவங்களுடைய பாட்டி. தீமோத்தேயு தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய அம்மா, அவனுடைய பாட்டி. அதே மாதிரி உங்க பிள்ளைகள் தேவனுடைய பலிபீடத்தில் நின்று கர்த்தரை உயர்த்துறவங்களா, கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றவங்களா இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய பாட்டி, அவங்களுடைய அம்மா அவங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசம். ஆனால் அதே மாதிரி பிள்ளைகள் உலகத்துக்குள்ளே கிடக்குது, உலகத்தை வச்சு மேன்மை பாராட்டி கொண்டு கிடக்குது. அப்படின்னா பைபிள் சொல்லுகிறது நீ எகிப்தில் இருக்கிற, நீ பரலோகத்துக்கு வருவது கடினம். ஆமென். இந்த மோசைக்கு என்ன பார்வோனுடைய குமாரத்தின்னு சொல்லாதீங்க, அதை வெறுத்தான். யாராவது கூப்பிட்டாங்கன்னா இப்போ நம்மளை பட்ட பேர் வச்சு கூப்பிட்டா எவ்வளோ கோவம் வரும்? உன் பட்ட பேர் என்ன பேர் சொல்லுங்களேன். உன் பட்ட பேர் என்ன பேர்? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், சொல்லுங்களேன். தம்பி உன் பட்ட பேர் என்ன பேர்? சரி, சொல்ல மாட்டேங்கிறான்னா பாருங்களேன், அதை வச்சு கூப்பிட்டா பயங்கரமாக கோவம் வரும். அக்கா அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயே பயங்கரமாக கோவம் வரும். அதே மாதிரி தான் பார்வனுடைய குமாரத்தின் பேரை வச்சு யாராவது கூப்பிட்டாங்கன்னா கோவம் வந்துடும். வாய்ப்பை அவனுடைய தாய் பயன்படுத்தி கொண்டாள்.
ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கையில் கொடுத்துருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்குள்ள உங்கள் விசுவாசத்தை கடத்துங்க. சுயநலமாக இருக்காதீங்க, செல்ஃபிஷாக இருக்காதீங்க. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் சுயநலமாக இருக்கிறத என்னால் பார்க்க முடிகிறது. அதிகாலை ஜெபங்களுக்கு, பைபிள் ஸ்டடிக்கு, உபவாச கூட்டங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க, வந்து நல்லா பக்தியாக ஜெபம் பண்ணுவாங்க. அதுவுமே இதுதான் சுயநலம். நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைகளை எக்கேடு கட்டு போனால் போகுது, என் பேர பிள்ளைகளை எக்கேடு கட்டு போனால் போகுது. அது ஒரு சுயநலம். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் தலைமுறையோட அந்த விசுவாச பயணம், அந்த ஆண்டவருடைய நடத்துதல் முடிஞ்சு போயிடும். நீங்கள் வர்றீங்க, சந்தோஷம். அந்த விசுவாசத்தை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் கடத்துனீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளுக்குள்ளேயும் கடத்துவாங்க. உங்கள் சந்ததி தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரால் நடத்தப்படும் சந்ததியாக இருக்கும். ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த மோசையின் தாய் அதை பயன்படுத்தி கொண்டா பாருங்களேன். யாத்ராமம் 2:9. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, பார்வோனுடைய குமாரத்தி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய், நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, அதை எனக்கு வளர்த்திடு, சம்பளம் கொடுக்கிறேன், நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவளை ஜனத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். போதும் போதும் போதும். நான் சொல்றது நல்லா கவனிங்க. பெத்த தாய்க்கே வளர்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதாவது வளர்க்க முடியாத இடத்துலையும் நம்மளை வளர்க்கிறவர், வளர செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பார்வோன் ஒரு சட்டம் போட்டான் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் நதியில் தூக்கி போடுன்னு சொல்லி. அப்போ தான் மோசையினுடைய தாய்க்கு மோசே பிறந்தார். முதல்ல ஏற்கனவே ஆரோன் அண்ணன் பிறந்துட்டாரு, அக்கா மிரியாம் பிறந்துட்டாங்க. இப்போ மூன்றாவது மோசே பிறந்திருக்கிறார், குழந்தையா இருக்கிறார், அழகா இருக்கிறார். அவரை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, நதியில் தூக்கி போடுறதுக்கும் மனசு இல்லை. 3 மாதம் ஒழிச்சு வளர்த்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் பிள்ளைகள் கத்துமே, தெருவுக்கு ஓடுமே, காட்டி கொடுத்துருமே. அதனால் விசுவாசத்தில் கர்த்தருடைய செயலின்படி அதை வளர்க்கணும்னு விரும்பி ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு, அந்த நாணல் பெட்டியில் உள்ளும் புறம்பும் நல்லா தண்ணி புகாத அளவுக்கு அதுக்கு பிசின்களை பூசி அதில் குழந்தைய கடத்தி பார்வோனுடைய குமாரத்தி நைல் நதிக்கு குளிக்க வருவா. அந்த குளிக்க வருகிறதுக்கு இடத்துக்கு பக்கத்தில் அவள் கண்கள் பார்க்கிற அளவுக்கு ஒரு நாணல் தட்டைகளுக்கு பக்கத்தில் அந்த குழந்தைய வச்சுருக்கிறாங்க. அவள் வந்து பார்க்கிறாள். அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வர சொல்கிறா. அது குழந்தையாக இருக்கிறது. அந்த குழந்தை அவளை பார்த்து சிரிக்கிறது, அழகாக தெரிகிறது. அந்த குழந்தைக்கு அவளுக்கு அந்த குழந்தை மேலே இரக்கம் வருகிறது. உடனே பக்கத்தில் இருந்த மோசேனுடைய அக்கா ஓடி வந்து, இந்த குழந்தைய நீங்கள் வளர்க்க விரும்புகிறீங்களா, நான் ஒரு தாயை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெத்த தாயை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டா. இப்போ பாருங்களேன், அரசாங்க அனுமதியோட லைசன்ஸோட வாலிப வயசு வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் மோசையின் தாய் மடியில் மோசே வளர்க்கப்படுகிறார். எகிப்தியனாய் அல்ல, இஸ்ரவேலனாய், இரட்சகனாய், விடுவிக்கிறவனாய். வாய்ப்பை நான் சொல்கிறேன் சிஸ்டர். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் எகிப்துக்குள்ளே இருக்கிறாங்க, போதை வஸ்துகளுக்கு அடிமையிலாக இருக்கிறாங்க, கர்த்தரை சரியாக தேடலை, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க. எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை விட்டுட்டீங்க. இன்னைக்கு ஆவியானவர் பேசுறாரு. இனிமேலும் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் வாலிப வயசுக்குள்ள, சின்ன வயசுல இருந்து வாலிப வயசுக்குள்ள
உங்க பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கடத்தினா தான். பெருசாயிருச்சுன்னா உலகம் உள்ள வந்துடும். அப்ப நம்ம பாடுற பாடல், நம்ம பண்ணுகிற பிரசங்கம், அந்நிய பாஷையெல்லாம் பைத்தியமா அதுகளுக்கு தெரியும். அது ஏற்றுக்கொள்ளாது. அது பரியாசம் பண்ணும், பரியாச கூட்டத்தில் சேர்ந்துடும். அதனால தான் வாய்ப்பு கிடைக்கும் முன், வாலிப வயசு வருகிறதுக்கு முன்னாடியே உனக்கு தேவன் கொடுத்த விசுவாசத்தை புகுத்திருங்க. சண்டேஸ் கிளாஸுக்கு அனுப்பி புகுத்திருங்க. கூட்டங்களுக்கு கூட்டிட்டு வந்து புகுத்திருங்க. நீங்களும் தனிப்பட்ட விதத்தில் வேதாகமத்தில் உள்ள சம்பவங்களை சொல்லி, கதைகளை சொல்லி, அற்புதங்களை சொல்லி, உங்களுக்கு எப்படியெல்லாம் விசுவாசம் இருக்குதோ, ஏசப்பா எப்படியெல்லாம் விசுவாசம் கொடுத்தாரோ புகுத்திட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளை குடிகார பிள்ளையா இருக்காது. குடிகாரர்களுக்கெல்லாம் புத்தி சொல்லுகிற, ஜெபிக்கிற, ஒரு விடுதலையை உண்டாக்குகிற பிள்ளையாக இருக்கும். நான் சொல்றது புரியுதா? நல்ல தலைக்கு மேலோட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வாய்ப்பை தவற விடாதீங்க சகோதரர்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை தவற விடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கடத்திருங்க. உங்க பிள்ளை விடுதலை உள்ள பிள்ளையா, விடுவிக்கிற பிள்ளையா மாறிடும். குடிக்கிற ஆள்களை பார்த்து உங்கள் பிள்ளை புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும். சிகரெட் பிடிக்கிற ஆட்களை பார்த்து உங்கள் பிள்ளை புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும். சினிமா பார்க்குற ஆள்களை பார்த்து உங்கள் பிள்ளைகளை புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும். நான் நிறைய பேருக்கு புத்தி சொல்லுவேன். ரட்சிக்கப்பட்ட ஆளுகளுக்கும் புத்தி சொல்லுவேன், ரட்சிக்கப்படாத ஆளுகளுக்கும் புத்தி சொல்லுவேன், சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கும் புத்தி சொல்லுவேன், ரோட்டில் போகிற பையங்களுக்கு கூட புத்தி சொல்லுவேன். தம்பி, பீடியெல்லாம் குடிக்காதப்பா, இந்த வயசில் குடிக்கிற நீ 40 வயசுக்குள்ளே உனக்கு மாரடைப்பு வந்துடும், ஹார்ட்டில் பிளாக்ஸுகள் வந்துடும், அதெல்லாம் குடிக்காத அப்படி சொல்லி புத்தி சொல்லுவேன். காரணம் என்ன தெரியுமா? நம்மகிட்ட அந்த பாவம் இல்லை, அதனால் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம். அந்த அளவுக்கு தேவன் நம்மளை விடுவிக்கிறவனா, விடுதலை உள்ளவனா கர்த்தர் வளர்த்துருக்கிறாரே. ஆமென். பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் உங்கள் பிள்ளைகளை அப்படி வளர்ப்பதற்கு விசுவாசத்தை கடத்துங்க. விசுவாசியை கடத்திட்டு போயிடாதீங்க, விசுவாசத்தை கடத்துங்க. நல்ல கைத்தட்டி தலைக்கு மேலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி. அதுதான் சரியான பருவம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே இல்லாட்டாலும் உங்கள் பிள்ளைகள் தேவனால் நடத்தப்படும். அதுவும் விடுதலை உள்ள பிள்ளையாய், விடுதலை கொடுக்கிற பிள்ளையாய். 30 லட்சம் பேருக்கும் அதிகமான அந்த இஸ்ரேலிய மக்களை அந்த எகிப்து தேசத்தில் அந்த பார்வோனுடைய கொடுமைத்தனத்தில் இருந்து ஒரு தனி மனிதனை நின்று அண்ணனை துணைக்கு வச்சுக்கிட்டு ஒரு தனி மனிதனை நின்று கர்த்தருடைய நாமத்தினால பார்வோனை, ஒரு ராஜ்யத்தை, ஒரு ராஜாங்கத்தை, ஒரு இராணுவத்தை திணறடிச்ச ஒரு தேவனுடைய மனுஷன் மோசே. மோசையை சாதாரணமாக நினைக்காதீங்க. பார்வோன் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா இராணுவத்துக்கு சமமான படைபலங்களை வச்சிருந்தான். அவனிடத்துல செழிப்பு இருந்துச்சு, அதனால தான் அவனுக்குள்ள திமிர் இருந்துச்சு. கர்த்தரிடத்திலேயே தன்னுடைய திமிரை காட்டின மனுஷன் பார்வோன். ஆனால் அவனையே ஆட்டுன்னு ஆட்டி செங்கடலுக்குள்ள கவிழ்த்தி போட காரணமாக இருந்தவர் மோசே. காரணனுடைய தாய். நீங்கள்லாம் தாயின்னு சொல்லிக்கிறாதீங்க. அப்ப பேய் நான் பஸ் சொல்லிக்கிறேன். சோறு கொடுக்கறதுனால தாய் அல்ல, பிள்ளைகளை வளர்க்கிறதுனால தாய் அல்ல. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கும், பிள்ளைகளுடைய பிரகாசமான வாழ்க்கைக்கும், பிள்ளைகளுடைய அதிகார வாழ்க்கைக்கும், பிள்ளைகளுடைய மகிமைக்கும் எந்த தாய் காரணமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு பேர் தான் தாய். நாய் கூட குட்டி போடுது, நாய் கூட பால் கொடுக்குது, அதுக்கும் உங்களுக்கு என்ன சமம்? நீங்களும் அப்படித்தானே நாயா உழைக்கிறீங்க, நாயா பிரயாசப்படுறீங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க. ஆனால் சாத்தான் கையில் கொடுத்துட்றீங்களே.
உலகத்தின் கையில் கொடுத்துறீங்களே, படிச்சிருது, வேலை செய்யுது, குடிகாரன் ஆயிருதே, போதை வஸ்துக்கு அடிமையாயிருதே, விபச்சாரம் பண்ணிட்டு அலையுதே. நீ கடத்த வேண்டியதை கடத்திருந்தேன்னா நிச்சயமா நீ செஞ்ச அத்தனை பிரயாசத்துக்கும், நீ பட்ட அத்தனை பிரயாசத்துக்கும் பலன் இருக்குமே. நீ படிக்க வச்ச படிப்புக்கு பலன் இருக்குமே, நீ வளர்த்த வளர்ப்புக்கு பலன் இருக்குமே. நீ ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் விட்டு விட்டதுனால உன் பிள்ளை சரிஞ்சு விழுந்து கிடக்கிறதே. ஆவியானவர்களை பார்த்து சொல்றாரு, மோசையின் தாய் போல உன் பிள்ளைகளுக்குள்ள நீ யாருன்னு சொல்லிக் கொடுங்க. நீ இந்த ஜாதின்னு சொல்லிக் கொடுக்காதீங்க. நீ தேவனுடைய பிள்ளையப்பா, தேவனுடைய பிள்ளை. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போறவங்க, நம்மெல்லாம் ஆபிரகாமினுடைய சந்ததிகள், நம்மெல்லாம் வாக்குத்தத்தம் பெற்றவங்க. எகிப்தியர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த உலகத்தார்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளை, நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைன்னு ஊட்டி 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 வளர்த்தா சோறு ஊட்டும் பொழுதெல்லாம் நீ எபிரேயன், நீ எகிப்தியன் அல்ல, நீ உலகத்தான் அல்ல, நீ எகிப்தியன் அல்ல, எபிரேயன் சொல்லி 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 ஊட்டினால், அதனாலதான் அந்த மோசே ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்கும் பொழுது அந்த எகிப்தியனை கொன்னுட்டு எபிரேயனை காப்பாத்தினான். அதுக்கு பிறகு 2 எபிரேயர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே சண்டை போடலாம்னு சொன்னபோது, அந்த எகிப்தியன் நீ கொன்னது மாதிரி எங்களையும் கொல்ல பார்க்குறியான்னு சொன்னபோது காரியம் வெளிப்பட்டுருச்சுன்னு சொல்லி பார்வோனுக்கு தெரியாம எகிப்தை விட்டு வெளியே ஓடி வந்து 40 ஆண்டுகள் ஆட்டுக்கடாக்களை மேய்த்து கொண்டிருந்தார் மோசே. அதற்கு பின்பு வரங்களை பெற்று வல்லமைகளை பெற்றுக்கொண்டு எங்கிருந்து ஓடி வந்தாரோ அங்க போய் நின்று நேருக்கு நேரம் மோதி தன் ஜனங்களை 30 லட்சத்துக்கும் மேல அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சகனாக கூட்டிட்டு வந்தவர் மோசே. ஒரு தாயினுடைய வளர்ப்பு, ஒரு தாயினுடைய கடத்தல், விசுவாச கடத்தல். உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கடத்துங்க சகோதரிகளை. உங்களை பார்த்து தான் சொல்றார், உங்க பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கடத்துங்க. நான் சொன்னது புரிஞ்சுனா நல்ல தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமை. நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சிருக்கிறார்னு நமக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில் இந்த திட்டம் வச்சிருக்கிறார்னு எங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனாலும் எங்க அம்மா கூட எனக்குள்ள விசுவாசத்தை கடத்தினாங்க. விசுவாசத்தை கடத்தினாங்க. 7 வயசுக்கு முன்பாகவே என் தாயாருக்காக நான் கண்ணீர் சிந்தி ஜெபித்திருக்கிறேன். எங்கள் அம்மா மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது, திருச்செல்வம் இனி பிழைக்க மாட்டா, இனி செத்து போயிடுவா அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளை எனக்கு தெரியாதுன்னு நினச்சாங்களோ என்னம்மா. ஆனால் நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டில் ஏசுநாதருடைய காலண்டர், ஆர்சிக்காரங்கிறதுனால அது தப்பு, அது செய்யக்கூடாது. ஆனால் காலண்டரு அந்த காலத்தில் அதுதான் ஃபேமஸான காலண்டர். இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியை தூக்குனது மாதிரி, இப்படி கையை காமிச்ச மாதிரி அந்த காலண்டரில் அட்டைப்படம் இருக்கும். அது சும்மா சொருகி வச்சுருப்பாங்க. அது தப்பு. ஆனால் ஆண்டவர் அறியாத அந்த காலத்தில் அதை எடுத்துக்கொண்டு போய் எங்கள் வீட்டு மாடியில் உட்காந்து கொண்டு, எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனால் நான் ஜெபித்த ஜெபம் இன்றைக்கி ஞாபகம் இருக்கிறது. எங்கள் வீட்டுக்கு போனோம்னா அந்த இடம் ஞாபகம் இருக்கும். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். எங்கள் பெரியப்பா வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கு இடையில ஒரு பெரிய சுவர் இருக்கும், குறுக்கு சுவர். அந்த சுவரில் 2 காலையும் அப்படி போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு அந்த நடுவில் போட்டா வச்சு நான் அழுதுருக்கிறேன். நான் அழுது சொன்ன வார்த்தை, இயேசுவே எனக்கு எங்கள் அம்மா வேணும், இயேசுவே எனக்கு எங்கள் அம்மா வேணும், அப்படி தான் சொல்லுவேன். அப்படியே கண்களில் பொழு 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 பொழுன்னு கண்ணீர் வரும். எங்கள் அம்மா இறந்து போச்சு. என் ஜெபத்துக்கு கூட பதில் கிடைக்கல அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் ஜெபித்த ஜெபத்தை நானே மறந்துட்டேன். 7வது வகுப்பு படிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்தில் வச்சு, உன் தகப்பன் உன் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லி பேசினார். அன்னைக்கு தான் என் ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது தெரிந்திருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். நான் எனக்கு எங்கள் அம்மா வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், ஏப்பா நானே உனக்கு அம்மாவாயிடுறேன், நான் தான் உனக்கு அப்பான்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து என்னை நடத்துகிறவர் இயேசு. ஆமென்.
நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். அந்த ஃபெய்த்து தாங்க, இந்த விசுவாசமெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, இன்னும் ஞாபகம் இருக்கிறது. எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. பெண்கள் பக்கம்தான், நான் சின்ன பையன். எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மா முழங்காலே நின்று ஜெபம் பண்ணுவாங்க. ராபோஜனமெல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஆர்சியில் அதை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. கையில் கொடுக்க மாட்டாங்க, நாக்கில் தான் கொடுப்பாங்க. ரசம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அப்பத்தை எங்கள் அம்மா வாயில் வச்சுட்டு போயிடுவார் ஃபாதர். எங்கள் அம்மா அது உடனே உள்ளே போவதில்ல. எங்கள் அம்மா அதை மெல்லக்கூடாது ஆர்சியில். அதனால் அதை நாக்கிட்டே முழுங்கிட்டு இருப்பாங்களா, நான் இந்த விரல்களை வச்சு தோண்டிக்கிட்டு இருப்பேன். எனக்கு எங்கள் அம்மா விசுவாசத்தை ஊட்டினார்கள். இன்றைக்கி நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் விசுவாசத்தை கடத்தி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. என்னையும் என் பிள்ளைகளையும் தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சகோதரனே சகோதரியே, நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளில் உழைச்சி போடுறது உண்மைதான், ஆனால் விசுவாசத்தை கடத்துங்க. அல்லேலூயா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில், ஆனால் அது எல்லாம் எனக்கு பிரயோஜனம்தான். இன்னைக்கு ஆண்டவர் என்னை கிருபைகளினாலே ஆசீர்வாதங்களினாலே நிரப்பி என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரே வேர்டு என்னென்னா, உன் விசுவாசத்தை உன் பிள்ளைகளுக்குள்ளே கடத்திடுவீங்களா? இந்த இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசம் அப்படியே கடத்தி விட்டுருங்க. ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருப்பார். ஆமென். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனம். இந்த பிரகாரம் 8:28. நியாயாதிபதிகள் 8:28. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது நாட்களில் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. கிதியோனுடைய நாட்களில் 40 வருஷம் அமைதியாயிருந்தது. ஏசப்பா ரெண்டாவது நம்ம பிள்ளைகளுக்குள்ள, நம்ம பேர பிள்ளைகளுக்குள்ள நாம் விசுவாசத்தை கடத்தினா அவர் எப்படி நடத்துவார் தெரியுமா? வெற்றியாய் நடத்துவார். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், ஜெயமாய் நடத்துவார். நல்லா தான் சொல்லுங்களேன், எப்படி நடத்துவாரு? இப்படி கையை வச்சு சொல்லுங்களேன், எப்படி நடத்துவாரு? தீர்க்க தரிசனமா சொல்றாரு, எப்படி நடத்துவாரு? ஜெயமா நடத்துவாரு. எவன் நீ இருக்கக்கூடாதுன்னு நினைச்சானோ அவனுக்கு முன்னாடி அவன் தலையெடுக்காதபடிக்கு உன் தலையை நிமிர வைத்து உன்னை ஜெயமா நடத்துகிறவர் இந்த தேவாதி தேவன். இந்த தேவாதி தேவன் கிதியோனே ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு அந்த மீதியானியர் மறுபடியும் தலையெடுக்காதபடிக்கு 40 வருஷம் அவன் எழும்ப முடியல. சகோதரர்களே, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. மீதியானியன் தலையை எடுத்தானா கிதியோன் தலையை எடுத்துருவாரு. கிதியோன் தலையை எடுத்தானா மீதியானியன் தலையை போட்டுருவான். கிட்டத்தட்ட 40 வருஷமா அந்த ஜனங்களுக்கு அமைதியை கொடுத்து நடத்தினவர் கிதியோன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா பிரதர்? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள கடத்தப்பட்ட விசுவாசம். ஒன்று அவங்க அப்பா மூலமாகவோ அல்லது அவங்க தாத்தா மூலமாகவோ அல்லது அவங்க ஊர் மனிதர்கள் மூலமாகவோ அவனுக்குள்ளே கடத்தப்பட்ட விசுவாசம். 6வது அதிகாரம் 12வது வசனம் வாசித்து பாருங்களேன். நியாயாதிபதிகள் 6. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். நான் சொல்லுகிறத கவனிங்க. இந்த உலகத்தில் பராக்கிரமசாலி யாரு? திறமை உள்ளவன், பலம் உள்ளவன். ஆனால் தேவனுக்கு முன்னாடி தேவனுடைய பார்வையில் பராக்கிரமசாலி யாரு? சொல்லுங்களேன். விசுவாசம் உள்ளவன்.
நோஞ்சானா இருப்பான், ஆனால் அவனுக்கு விசுவாசம் இருக்கும். தேவன் அவனை பார்த்து தான் சொல்லுவார், பராக்கிரமசாலியை நான் உன் கூட தான்ப்பா இருப்பேன், பராக்கிரமசாலியை நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் கிதியோன் என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்மளாம் ஒரு வார்த்தை புகழ்ந்துட்டா அப்படியே உச்சி குளிந்துடும். பராக்கிரமசாலி, ஆமாம் ஆண்டவரே நானும் பராக்கிரமசாலின்னு நம்ம சொல்லுவான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறேன்னு சொல்றீரு, எங்களோடு கூட இருந்தா இப்படியெல்லாம் நடக்கிறது ஏன்? நாங்கள் விதைக்கிறோம், விளைய வைக்கிறோம், இன்னொருத்த வந்து அறுத்துட்டு போயிடானே, எங்கள் வாழ்க்கையில் ஏன் நடக்குது? எங்கள் பிதாக்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் எங்கே? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், வேதாகமத்தில் தேவன் செய்த அற்புதங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகள் சிறு வயசா இருக்கும் பொழுது சொல்லுங்க. செங்கடலை பிளந்ததை சொல்லுங்க. காணா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினதை சொல்லுங்க. 38 வருஷமா நடக்க முடியாது இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் சுகமாக்கினதை சொல்லுங்க. இதுதான் விசுவாசத்தை கடத்துகிறது. அது உங்க பிள்ளைகளுக்குள்ள இருந்து கொண்டு அது ஆண்டவர் நோக்கி கூப்பிடும். என் வாழ்க்கையில் அந்த அற்புதம் எங்கே? செங்கடல் பிளந்தையரே, என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் எங்கேன்னு கேட்கும். அது மாதிரி தான் கிதியோன் கேட்டான். ஆண்டவர் இறங்கி வந்து நான் உன்னை பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவன் கூட இருந்து அவனுக்கு பலனை கொடுத்து 300 பேரை வச்சு ஒரு சேனையை ஓட 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 துரத்த வச்சவர் நம்முடைய தேவாதி தேவன். விசுவாசம் உனக்குள்ள இருந்தா தோல்வி உனக்கு கனவா மாறும். தோல்வி உனக்கு கனவா மாறும், வெற்றி உனக்கு நிஜமா மாறும். பக்கத்தில் உனக்கு கிள்ளி சொல்லி, கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா? கிள்ளி சொல்லி, தோல்வி உனக்கு கனவா மாறும், வெற்றி உனக்கு நினைவா மாறும், வெற்றி உனக்கு நிஜமா மாறும். நம்பினீங்கன்னா நல்லா கைத்தட்டி, தலைக்கு மேல கைத்தட்டி. வாலிபர்களுக்குள்ளதான் விசுவாசம் வர மாட்டேங்குது. நல்ல கையை தொட்டு நீ ஜெயிப்ப, நீ ஜெயிப்ப, நீ ஜெயிப்ப, மீதியானியனை ஜெயிப்ப. இன்னைக்கு நம்ம ஊர்ல இந்த மீதியானிய எப்படி கிரியை செய்யறான் தெரியுமா? மீதியானிய யாரு? திருட்டு பையன், நஷ்டத்தை உண்டாக்குறவன், இழப்புகளை வாழ்க்கையில் கொண்டு வர்றவன். மழை பெஞ்ச உடனே நிலத்தை உழுது விதைச்சி களை வெட்டும் போது காத்திருப்பான், மழை பெய்யும் போது காத்திருப்பான், கதிர் விடும்போது காத்திருப்பான். ஆனால் விளைஞ்சிருச்சான்னு பார்க்க வருவான். எப்படி வருவான் தெரியுமா? தோல் பையை போட்டுட்டு அப்படியே வழி போக்க மாதிரி வந்து பார்த்துட்டு போவான். போய் ஊருக்குள்ளே சொல்லுவான். வெட்டுக்கிளிகள் போல் படையெடுத்து வருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மலைக்கு ஓடி போயிடுவாங்க. அவன் ஊருக்குள்ளே வந்து கதிரெல்லாம் அறுத்து நல்லா போர் அடித்து வீடுகளில் மாவெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா இவங்க வரவே மாட்டாங்க. இவங்க நல்லா எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு கொண்டு போயிடுவாங்க. இவங்க வயலை வந்து பார்க்கும்பொழுது வெறுமையாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கிதியோன் கேட்குறாரா, கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்தா எங்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குதுன்னு. அப்போ தான் ஆண்டவர், இனி உன் வாழ்க்கையில் நடக்காதுப்பா, 40 வருஷம் உன் குடும்பத்துக்கு சமாதானம், உன் தேசத்துக்கு சமாதானம். இனி இழப்புகளை கொண்டு வருகிறவன், இனி நஷ்டங்களை கொண்டு வருகிறவன் இனி தலையவே எடுக்க முடியாதுன்னு தலையை எடுத்தவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கிதியோனை வச்சு தலை எடுக்காதபடி காத்து கொண்டவர் தான். நல்லத்தான் கையை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில் பேசுவோமா? பிரதர், நம்புறீங்களா? கிதியோனின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேலே கை தட்டி, ஆண்டவரே எங்களை கொண்டோ நீர் பெரிய காரியங்களை செய்யணும் ஏசப்பா சொல்ல. வாலிப மகள் சொல்ல. விசுவாசத்தை நீங்கள் கடத்தலைன்னா மீதியானியனின் மேற்கொள்ளுவான். இந்த மீதியானியன் யார் தெரியுமா? திருட்டு பையன், திருட்டு பையன், பிசாஸ். அவன் நம்ம ஊரில் ரொம்பவே கிரியை செய்கிறான். தற்கொலை ஆவி, தற்கொலை ஆவி. சமீபமாகவே நம்ம தாயல்பட்டியில் அதிகமாக தற்கொலை நடக்குதா? நான் நேற்றைக்கு முந்தினத்தினும் கூட நான் கேள்விப்பட்டேன்.
ஒரு வாலிப பிள்ளை 12வது வகுப்பு படிக்கிற ஒரு வாலிப பிள்ளை மரித்து போனதை, அதுவும் தற்கொலை பண்ணி மரித்து போனதை கேள்விப்பட்டேன். அந்த பிள்ளையினுடைய போட்டோவையும் பார்த்தாங்க. அவ்வளோ அழகான பிள்ளையார், அவ்வளோ கலரான பிள்ளையார், நல்ல பிள்ளையாக இருக்குது. 12வது வகுப்பு வரைக்கும் படித்து கொண்டிருந்த பிள்ளை. ஏதோ இந்த உலகத்தில் பிசாசு கொண்டு வருவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதிரே ஒன்று விழுந்து அவங்க அம்மா அப்பா கண்டித்து அது தற்கொலை பண்ணிருச்சு. அதாவது அவங்க என்ன பாடுபட்டு அந்த பிள்ளையை வளர்த்திருப்பார்கள், என்ன பாடுபட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வைத்திருப்பார்கள். இனி அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவங்க சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மீதியானியன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டானா. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கடத்திரு. உன் பிள்ளை சாகாது, சாத்தானை சாகடிக்க வச்சிடும். உன் பிள்ளை தற்கொலை பண்ணாது. ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கும்? விசுவாசம் இருக்கும். கோலியாத்தை தாவீதை முறியடித்தது மாதிரி உங்கள் பிள்ளைகள் பிசாசு. எங்கள் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை நடத்துவார். என் அப்பா கைவிட்டாலும் என் அம்மா கைவிட்டாலும் என் ஆண்டவர் கைவிட மாட்டார்னு சொல்லி கர்த்தருக்குள்ள பலன் அடைஞ்சு கர்த்தருக்காக நிற்கும். நல்லா தலைக்கு மேலே கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்ம பிள்ளைகள் மேலே இந்த மீதியானியன் படையெடுக்காதபடிக்கு நம்ம காத்துக்கொள்வதற்கு சபைக்கு போகணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல சபைக்கு போகணும். அல்லேலூயா. எந்த சபைக்கு போகணும் சொல்லுங்களேன்? எந்த சபைக்கு போகணும்? சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அது என்ன நல்ல சபை? அது என்னங்க நல்ல சபை? அது என்ன நல்ல சபை? உலகத்தில் சபைகள் நிறையா இருக்குது, ஆனால் அவைகளுக்குள்ள நல்ல சபை இருக்குது. நல்ல சபை எது தெரியுமா? நம்முடையவைகளை குறித்து நம்ம இடத்துல பேசாமல், நம்ம இடத்துல இருக்கிற வேலை, வியாபாரம், இந்த பொருளாதாரம் இதை குறித்து பேசாமல் நம்ம குறித்து, அதாவது நம்மளை மாற்றி அமைக்கணும், நம்மளுடைய மாற்றத்திற்காக, அதாவது நம்முடைய வாழ்வியல் மாற்றத்திற்காக பிரயாசப்படுகிற சபை தாங்க நல்ல சபை. நான் சொல்லுது புரியலையோ? அதாவது உங்களுடைய வேலைக்காகவோ உங்களுடைய வியாபாரத்துக்காகவோ பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், ஜெபிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நிறையா காணிக்க தேவைப்படுதுன்னு அர்த்தம், அப்படிதானே? ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக வாழணும், நீங்கள் நீதியாக வாழணும், நீங்கள் நேர்மையாக வாழணும், நீங்கள் விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு உங்களுடைய வாழ்வியல் மாற்றத்திற்காக பிரயாசப்படுறவங்க காசுக்காக அல்ல, நீங்கள் பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக. அப்போ அதுதானங்க நல்ல சபை. கைத்தட்டு வராது. ஆனால் மக்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உன்னை கோடி கோடியாய் பெருகு செய்வார், உன் வியாபாரத்தை கோடி கோடியாய் பெருகு செய்வார் அப்படின்னு பேசின போதும் இவர் தான் சூப்பர் பாஸ்டர். அல்லேலூயா. நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியையும் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியையும் வேத வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் மூலமா உன்னிடத்துல பேசுகிற போதகன் தான் நல்ல போதகன். அப்படி உன்னை நடத்துகிற சபை தான் நல்ல சபை. நாளைக்கு நீ பிசாசு கூட இருக்க மாட்ட, பாதாளத்தில் இருக்க மாட்ட, பரிசுத்த ஆவியானவர் கூட பரலோகத்தில் இருப்ப. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நாளைக்கு அங்க உட்கார்ந்து இருப்பீங்க. இன்னைக்கு மண்ணிலே, நாளைக்கு விண்ணிலே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மூன்று பெண்ணுக்குள்ளே, மண்ணுக்குள்ளே, அடுத்து பாதாளத்துக்குள்ளே. இது ஒரு கூட்டம் மனுஷர்களுக்கு. பெண்ணுக்குள்ளே, தாயின் கற்பத்துக்குள்ளே, அடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே, கல்லறைக்குள்ளே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாதாளத்துக்குள்ளே. ஆனால் இன்னொரு கூட்டத்திற்கு முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? பெண்ணுக்குள்ளே, மண்ணுக்குள்ளே, விண்ணுக்குள்ளே. ஹெவன். சொல்லுங்களேன், என்று ஹெவன். உங்கள் முடிவு எப்படி இருக்கும்? பெண்ணுக்குள்ளே, மண்ணுக்குள்ளே, மண்ணுக்குள்ளே. அப்படியா? பெண்ணுக்குள்ளே, மண்ணுக்குள்ளே, அப்படியே விண்ணுக்குள்ளே.
விண்ணுக்குள்ள ஒருத்தர் இல்லையா? ஆமென். நம்ம எல்லாம் விண்ணுக்குள்ள போகிற கூட்டம். மண்ணுக்குள்ள போனாலும் நம்ம விண்ணுக்குள்ள போவோம், பரலோகத்துக்குள்ள போவோம். அப்படித்தான் நம்ம வாழ்க்கை முடியணும். அதுக்கு தான் நம்ம ஸ்பீச், அதுக்கு தான் நம்ம ஆராதனை, அதுக்கு தான் நம்ம ஜெபம். அதுக்காக உங்கள் தொழில் இதெல்லாம் விட்டுருவோம்னு கிடையாது. நீங்கள் மாறினீங்கனாலே எல்லாம் மாறிடும். நீங்கள் மாறினீங்கனாலே எல்லாம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். கர்த்தர் நல்லது. அடுத்து வாசிக்கலாம், நிறைய சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நெகேமியாவின் புஸ்தகம் 2:17-18. பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையை பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நான் சொன்ன முதல்ல, நாம் விசுவாசத்தை கடத்தினால் தேவன் எப்படி நடத்துவார்? விடுதலையாய் நடத்துவார், விடுதலை கொடுக்கிறவர்களாய் நடத்துவார். இரண்டாவது, வெற்றியாய் நடத்துவார். மூன்றாவது, ஆண்டவர் சொல்கிறார், கட்டுகிறவர்களாய் நடத்துவார். கட்டுகிறவர் யாரு? 127வது சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. இந்த உலகத்தில் குடும்பங்களை கட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து, எதிர்கால வாழ்க்கையை கட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து. அப்படி நம்ம கட்டுகிறவர்களாக இருக்கணும். இந்த நெகேமியா கட்டுகிறவனாக இருந்தார். எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு கிடந்தது, தீக்கிரையாக்கப்பட்டு கிடந்தது, ஜனங்கள் நிந்தைகளை அனுபவித்தாங்க. ஆனால் நெகேமியா இருந்தது பாபிலோன் தேசத்தில். அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு திராட்சரசம் ஊற்றி கொடுக்கிறவராக இருந்தார். தன் ஊர்ல இருந்து வந்த சில வாலிபர்களிடத்தில், சகோதரிடத்தில் கேட்கும் பொழுது, தங்க தேசம் நிந்தைகளை அனுபவிக்கிறதை அவங்க சொல்லும் பொழுது, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறத அவங்க சொல்லும் பொழுது, ராஜாவின் இடத்துல பேசி பொருட்களை வாங்கிட்டு, நான் சொல்றத நல்லா கவனிங்க, அரசாங்க வேலையை விட்டுட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் உபவாசித்து அழுது ஜெபம் பண்ணிட்டு ராஜாட்ட பொருட்களை வாங்கிட்டு, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து அவங்ககிட்ட பேசி ராஜா சொன்னதையும் சொன்ன போது, ஜனங்கள் சொல்லுகிறாங்க, இந்த நல்ல வேலைக்கு கைகளை திடப்படுத்துவோம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் சொல்லி கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா ஒரு இடிக்கிற மனுஷன் அல்ல, இடிந்து கிடக்கிறதை கட்டுகிற மனுஷன். காரணம், அவனுக்குள்ளே அவனுடைய பெற்றோர் மூலமாக, அவனுடைய முன்னோர்கள் மூலமாக விசுவாசம் கடத்தப்பட்டிருந்தது. நீங்க நெகேமியாவின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து பேசுவார். வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் எப்படி நடத்தினார் என்பது குறித்தெல்லாம் பேசுவார். அவருக்கு வேத சம்பவங்கள், வேத வசனங்கள், வேத சரித்திரங்கள் அவருடைய இருதயத்தில் கடத்தப்பட்டிருந்திருக்கிறது. இன்னைக்கு நமக்குள்ளேயும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் உலகம் கடத்தப்படுகிறது. பிசாசு உலகத்தை கடத்துகிறான். ஆனா அதுக்கு தடை பண்ணிட்டு ஆண்டவரையும் ஆண்டவருக்குரியதையும் நீங்க கடத்தினீங்கன்னா உங்க பிள்ளைகள் இந்த உலகத்துல எந்த குடும்பமும் உடைவதற்கு காரணமா இருக்காது. ஆமென். இந்த பிசாசு மனுஷனை கெடுக்கிறதுக்கு இன்னொரு மனுஷனை பயன்படுத்துவான். ஒரு குடும்பத்தை உடைக்கிறதுக்கு இன்னொரு வாலிபனையோ இன்னொரு வாலிப பிள்ளையோ பயன்படுத்துவான். கவனித்து பார்த்துருக்குறீங்களா? ஒரு விவாகரத்து நடக்குனா அங்கே ஒரு மேன் இருப்பான், அல்லது அங்கே ஒரு மனுஷி இருப்பாள், அல்லது அங்கே ஒரு வாலிபன் இருப்பான். காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் இல்லாதவன் இடிக்கத்தானே செய்வான். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். இன்னைக்கு நிறைய பேர் இடிக்கிறவங்க, நிறைய பேர் உடைக்கிறவங்க. ஆனா நெகேமியா விசுவாசத்தை பெற்றவன். அவன் இடிக்கிறவன் அல்ல, கட்டுகிறவன். நாம் யாரா இருக்கணும்? நம்ம பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கட்டுகிறவர்களாக இருக்கணும். கட்டுகிறவர்களாக இருந்தால் அவங்களுடைய இதயத்தை நீங்கள் தட்டி விசுவாசத்தை கடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சொன்னது புரிஞ்சுதா? பின்னாடி உள்ளவங்களுக்கு புரிஞ்சுதா? நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தீமை விளையாத பூமியாக இருக்கணும். என்ன விளையாத பூமியாக இருக்கணும்?
யாரும் நம்மளை பார்த்து குற்றம் சாட்டிடக்கூடாது. நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிடக்கூடாது. அந்த அளவுக்கு யாரும் குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இருக்கணும். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டும், நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும். நான்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாகவும் ஆண்டவரை அறிந்த பின்பும் எங்கேயுமே கெட்ட பேர் வாங்கினதில்லை. பள்ளிக்கூடத்துலேயும் சரி, பைபிள் காலேஜ்லேயும் சரி, என்னை ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கு. நான் உடன் இருந்த போதகர் அவங்க கூடயுமே பார்த்தீங்கன்னா எங்களை அவங்க ரொம்ப நம்புவாங்க. காரணம் என்னென்னா, நம்மளை பற்றி எந்த ரிப்போர்ட்டுமே வராது. நாம் தீமை விளையாத பூமி. காரணம் தேவன் மேலே இருக்கிற ஃபெய்த், விசுவாசம். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் எப்படி, உங்கள் பிள்ளைகள் எப்படி? இன்றைக்கி சபையவே உடைக்கிறாங்களே, சபையவே. ஒரு தனி மனிதன் பாவம் செய்யும் பொழுது ஒரு குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது, சபையிலே என்ன செய்து பாதிப்பு ஏற்படுத்தப்படுகிறது. பிசாசு இந்த வாலிபர்களே பயன்படுத்துகிறான். அப்படி தானே தம்பி? பக்கத்துவங்களை பார்த்து அப்படி தானே, அப்படி தானே, அப்படி தானே? நீ வாட்டில் கூட்டிகிட்டு ஓடிடுவேன். ஆமாம். உடனே இந்த சபைக்கு போனதுனால தான் என் மகன் கூட்டிகிட்டு ஓடிட்டான். அவங்க வீட்டில் 24 மணி நேரம் அந்த பிள்ளைகள் இருக்குது. அப்போ எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சபையில் வந்து ஒரு 3 மணி நேரம், அதில் 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் லேட்டாக வந்துடுறீங்க. ஆனால் இங்கே வந்தோடனே தான் அந்த சபைக்கு போனதுனால தான். அதெல்லாம் பிசாசுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீ கடத்த வேண்டியதை கடத்திருந்தேன்னா, நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நீ கடத்த வேண்டியதை கடத்திருந்தேன்னா உன் மகளை எவனும் கடத்திருக்க மாட்டானே. நீ கடத்த வேண்டியதை கடத்தாதனால தான் ஆண்டவர் நடத்த முடியாமல் போயிருச்சு. நம்புனீங்கன்னா நல்லா தலைக்கு மேலே கை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாலிப தம்பிகள், நல்ல 2 தம்பி, கன்னத்தில் கையை வச்சிருக்கிற தம்பி, நல்ல கையை தட்டு. விசுவாசம் உனக்குள்ள உங்கள் அம்மா கடத்தப்படும் பொழுது இருதயத்தை திறந்து கொடு, செவிகளை திறந்து கொடு. விசுவாசத்தை கொடுக்க வேண்டிய நீங்களே டிவிக்கு முன்னாடி ஆன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. நிறைய தாய்மார்கள் அப்படித்தான். உன் பிள்ளைக்கு அந்த நேரத்தில் பைபிள் படித்து சொல்லலாம், பைபிள் கதைகளை சொல்லலாம். ஆனால் நீங்களும் அது என்ன நாடகம், ஏதாவது ஒரு நாடகம் பேர் சொல்லுங்களேன். ஏதாவது நாடகம் உங்கள் கேச பிடிக்கிறது தான் கேட்க. ஆமாம், கை ஒருத்த அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா என்னமோ சொல்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் அதிலெல்லாம் விடுதலை பெறணும். சரி, இந்த விசுவாசத்தை கடத்துவது எப்படி, அதை நான் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன் ஒரு 5 நிமிஷத்தில். ஆமாம், கைகளை ஒத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள, உங்கள் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கடத்த விரும்புகிறீங்க? 2 கைகளை உயர்த்தி காமிங்க. நல்ல கை உயர்த்தி காமிங்க. உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வருங்காலத்தில் தருவார்ல, விசுவாசத்தோடு கை உயர்த்துங்க. மற்றவங்களுக்காவது கடத்துவீங்கள, உங்கள் சகோதரர்களுக்கு விசுவாசத்தை கடத்துறதுக்கு தான் கேட்குறேன். 2 கை உயர்த்தி காமிங்க. பிள்ளைகளுக்கு தான் கடத்தணும் கிடையாது, யாருக்குனாலும் விசுவாசத்தை கடத்தலாம். ஒரு சிறு பிள்ளை நாகமானுக்குள்ளே கடத்தி விட்டாலே, நல்ல கை ஊற்றி காமிங்க. சகோதரர்கள், உங்கள் டியூஷன் வாத்தியாருக்கே நீங்கள் கடத்திடலாம். எதை? விசுவாசத்தை. உங்கள் டாக்டருக்கே கடத்திடலாம். நல்ல கை ஊற்றி காமிங்க. நம்ம எதை கடத்த வேண்டும்? வைரத்தையா, தங்கத்தையா? விசுவாசத்தை. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி கடத்த வேண்டும் என்றால், நம்முடைய விசுவாசம் ஒன்று மாயமற்றதாக இருக்கணும். அதாவது அது எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கக்கூடாதுன்னா, வெளி வேடமற்ற விசுவாசமாக இருக்கக்கூடாது. வெளியே மட்டும் விசுவாசம் மாதிரி காமிச்சிட்டு உள்ளத்தில் ஃபெய்த்து, உள்ளத்தில் விசுவாசம் இல்லை அப்படின்னா அதுதான் வெளி வேட விசுவாசம். அதாவது உள்ளத்தில் விசுவாசம் இருக்குது அப்படின்னா வெளியிலையும் காமிக்கிறாங்கன்னா அதுதான் உண்மையான விசுவாசம், மாயமற்ற விசுவாசம். ஆனால் வெளியில் வாயில் விசுவாசம் இருக்குது, பார்வையில் விசுவாசம் இருக்குது, ஆனால் உள்ளத்தில் விசுவாசம் இல்லை, கிரியை இல்லாத விசுவாசம் இருக்குது அப்படின்னா அதுதான் மாயமற்ற விசுவாசம்.
இன்னொன்று என்ன விசுவாசம் அப்படின்னா, நிலைத்து இருக்கணும். விசுவாசம் உங்களுக்குள்ளே காக்கப்படணும். 2 தீமோத்தேயு 1:3 வாசிங்க. நாம் இரவு பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாய் இருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாக்குள்ளையும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருந்தது. நிச்சயித்திருக்கிறேன். சிஸ்டர், ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி விசுவாசம், ஆசீர்வாதம் வந்த பின்பு விசுவாசம் போயிடுச்சு. இழப்புகள் வருகிறதுக்கு முன்னாடி விசுவாசம், இழப்புகள் வந்த பின்பு விசுவாசம் போயிடுச்சு. அப்படின்னா அந்த விசுவாசம் நிலையில்லாத விசுவாசம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும், உயர்வோ தாழ்வோ, நன்மையோ மேன்மையோ, வறுமையோ மரணமோ ஜீவனோ நிர்வாணமோ பசியோ பட்டினியோ, நம்மளை எப்படி சுழட்டி அடித்து நம்மளை மாற்றி அமைச்சாலும் நமக்குள்ளே நிலைத்திருக்கக்கூடிய விசுவாசம் தாங்க நல்ல விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே நிலைச்சிருந்தாதாங்க நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை நம்ம இழந்து போயிட்டோம்னா நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம பேர பிள்ளைகளுக்கோ விசுவாசத்தை கொடுக்க முடியாது. அப்ப ஐனிகேயாக்குள்ள லோவிசாக்குள்ள விசுவாசம் நிலைத்திருந்தது. அவர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். பேரனுக்கு கொடுத்தார்கள், பிள்ளைக்கு கொடுத்தார்கள், தீமோத்தேயுக்கு கொடுத்தார்கள். தீமோத்தேயும் அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்க வைத்து விசுவாசிகளுக்கு கொடுத்தார். அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நீ பணத்தை விட்டாலும் சம்பாதிச்சுக்கலாம், நீ எதை இழந்தாலும் நீ சம்பாதிச்சுக்கலாம். ஆனா விசுவாசத்தை இழந்துட்டேனா அதை திரும்ப பெற்றுக்கொள்வது கடினம். ஆதியில இருந்த முந்தி இருந்த அந்த விசுவாசத்துக்குள்ள நீ மறுபடியும் வா. அந்த விசுவாசத்தை காத்துக்கொள். இன்னைக்கு உனக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற இந்த விசுவாசத்தை காத்துக்கொள். இன்னைக்கு நீ ஜெபம் பண்றாயே, அதிகாலை ஜெபத்துக்கு ஓடி வந்து ஜெபம் பண்றாயே, அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கிறாயே, தசம பாகம் கொடுக்கிறாயே, காணிக்கை கொடுக்கிறாயே, தேவன் மேல விசுவாசமா இருக்கிறாயே, இந்த விசுவாசத்தை காத்துக்கொள். இந்த விசுவாசம் உனக்குள்ளே நிலைத்து நிற்கட்டும். ஆமென். பிள்ளை பிறந்த உடனே விசுவாசம் போயிருச்சு, வண்டி வாங்கின உடனே விசுவாசம் போயிருச்சு, வீடு கட்டின உடனே விசுவாசம் போயிருச்சு, ஆளும் போயிருச்சு. பின்மாற்றம் அதுதான். இந்த உலக மக்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமாங்க? ஃபெய்த்து தான். அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, நமக்குள்ள விசுவாசம் இருக்குது. விசுவாசம் உள்ளவங்க யார் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:12 சொல்லுகிறது அல்லவா, இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். நம்ம நெத்தியில் போட்டிருக்கோம், இது தேவனுடைய பிள்ளைன்னு. காவலர்களுக்கு நெத்தியில் ஒரு அடையாளம், இந்த தோல் புயத்தில் ஒரு அடையாளம் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்கள் நெத்தியிலையும் உங்கள் தோல் புயத்திலையும் நீங்கள் கடவுளுக்குடைய பிள்ளைகள், கடவுளுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களுங்கிற அடையாளம் இருக்கும். அதனால் பிசாசு தொட முடியாது. ஆண்டவர் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பார். நான் சொல்றது புரிஞ்சதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? விசுவாசத்தை நம்ம எப்படி கடத்தலாம்? அது உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வைக்கணும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், அதை உங்களுக்குள்ளே நிலைச்சிருக்க வைக்கணும். ஆகஸ்ட் 15 வந்தோடனே காணாமல் போயிடக்கூடாது. ஆமாம், காமநாயக்கம்பட்டிக்கு போகிறோம்னு காணாமல் போயிடக்கூடாது. புரியுதா? காமநாயக்கம்பட்டிக்கு எத்தனை பேர் போனீங்க? உங்கள் பிள்ளைகளை எத்தனை பேர் அனுப்பி விட்டீங்க? நீயாவது போயா? பாஸ்டர் எங்களை வைவார். உன் பிள்ளைகளுக்குள்ள பாரம்பரியத்தை கடத்துக்கிறத விட்டுட்டு, பாவத்தை கடத்துக்கிறத விட்டுட்டு விசுவாசத்தை கடத்துங்க. உன் பிள்ளை வெற்றியாக நடத்தப்படும். உன் பிள்ளை கூட தேவன் இருப்பார். உன் பிள்ளைய தேவன் பயன்படுத்துவார்.
கிதியோனை தேவன் எப்படி பயன்படுத்தினாரோ அதே மாதிரி உன் பிள்ளையை பயன்படுத்துவார். விக்கிரக ஆராதனைகளை உன் பிள்ளைகளுக்குள்ளே கடத்தாதுங்க. இன்றைக்கி நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது வெளிப்படையாக பாஸ்டருக்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவிக்கிறது போல காமிச்சுக்கிடுவாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா தங்களுடைய பிள்ளைகள் செய்கிற விக்கிரக ஆராதனைக்கு முழு சப்போர்ட். மற்றது செஞ்சால் நீங்கள் ஏற்றுக்கிருவீங்களா? உங்கள் பிள்ளை ஒரு வீட்டில் போய் திருட போகுது, உங்களுக்கு தெரியுது, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? அல்லது உங்கள் பிள்ளை ஒருத்தனை போய் கொலை செய்ய போகுது, நீங்கள் போய் சந்தோஷமாக இருப்பீங்களா? எப்படி தடுப்பீங்க? ஏய், கொலை செஞ்சிடாத, செயலில் போயிடுவேன், நான் உன்னை இழந்துருவேன், எவ்வளவு போராடுவீங்க. அதே மாதிரி உன் பிள்ளை விக்கிரக ஆராதனை செஞ்சா நீயும் போராடினேனா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக இருப்ப. ஆமென். ஆனால் அதுக்கு துணை போகிற மகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கடத்த முடியாது. நீங்களே விசுவாசத்தை இழந்திருப்பீங்க. விசுவாசத்தை நிலச்சிருக்க வைங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்கள், விசுவாசத்தை நிலச்சிருக்க வைங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலச்சிருங்க. எல்லா கூட்டத்துக்கும் வாங்க, நல்லா வசனங்களை கேளுங்க, பைபிளை படிங்க, ஜெபம் பண்ணுங்க, முழுரஜவங்களுக்கு வாங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, உண்மையான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நடிக்காதீங்க. சர்ச்சுக்கு முன்னாடி, பாஸ்டருக்கு முன்னாடி அதாவது பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க ஜெபத்தில் சோத்திர மாட்டவர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணும் போல ஒரு கட்டை எடுத்து மண்டையில் அடிக்கணும் போல தோணும். வீட்டில் ஜெபமே பண்ணுறது கிடையாது. ஆனால் இங்கே வந்தோடனே அப்படியே ராகம் பாம்பு உஷுங்கிற மாதிரி. ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் நடிக்கக்கூடாது. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நடிக்கக்கூடாது. பக்கத்தில் உங்களை அபிஷேகத்தில் இடிக்கக்கூடாது. இப்படி இடித்து சபைக்கு வர விடாம ஆக்கி விட்ரு. உங்கள் இடி தாங்காமலே அவங்க ஓடி போயிட்டாங்க. உண்மையான விசுவாசம், நல்ல தலைக்கு மேலே கைத்தட்டி தேவனை மகிமை. உண்மையான விசுவாசம், உண்மையான விசுவாசம், நிலைத்திருக்கும் விசுவாசம். பணத்தை சேர்க்கிறீங்களோ இல்லையோ, உங்க இருதயத்தில் ஏசப்பாட்ட இருந்து விசுவாசத்தை வாங்கிக்கிட்டே உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க, பேர பிள்ளைகளுக்கு கொடுங்க, உங்க நண்பர்களுக்கு கொடுங்க, உறவினர்களுக்கு கொடுங்க. இந்த உலகத்தை விசுவாசமயமாக்குங்க. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? இங்க எத்தனை ஐனிக்கையாட்கள், எத்தனை லோவிசாக்கள், எத்தனை தீமோத்தேயுக்கள். ரெண்டு கை உயர்த்தி, எத்தனை ஐனிக்கையாக்கள், எத்தனை லோவிசாக்கள். உன்னை நம்பி 3 பிள்ளை கொடுத்துருக்காரு, உன்னை நம்பி 7 பிள்ளை கொடுத்துருக்காரு, பேர பிள்ளை சேர்த்து. ஆனா நீ லோபிசாவா இருக்கிறியா? நீ ஐனிக்கையாளா இருக்கிறியா? நீ தீமோத்தேயுக்களை எழுப்புவ. 2 கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போட ஜெபம் பண்ணு. ஓன்ட்ட தான் பேசினார் கர்த்தர், ஓன்ட்ட தான் பேசினார் கர்த்தர். வாலிப தம்பி, கண்ணை மூடி, நான் ஒரு தீமோத்தேயுவா எழும்பணும். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. இது வேடிக்கை அல்ல, இது விளையாட்டு அல்ல. உன் கையில் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு குழந்தையை கொண்டு வந்து உன் கையில் கொடுத்திருக்கிறார்னா அது உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடு. அபிஷேகம் இறங்குது பாருங்க, வல்லமை இறங்குது பாருங்களேன் பின்னாடி இருக்கிற பிள்ளைகள் மேல. கணக்கு கேட்பார் கர்த்தர், கேள்வி கேட்பார் கர்த்தர். விடாத. ஆவியானவர் இறங்குகிறார் பாருங்களேன். எங்க அநேக தீமோத்தேயுக்களை கர்த்தர் எழுப்ப போறார், அநேக லோபிசாக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார், அநேக ஐனிக்கையாக்கள் இன்றைக்கு சபையில எழும்புகிறார்கள். கர்த்தர் எழுப்ப போகிறார். நல்ல அந்நிய பாஷையில நிறைஞ்சு நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. இந்த வாலிபர்களை நிரப்புங்க, இந்த வாலிபர்களை நிரப்புங்க, இந்த வாலிபர்களை நிரப்புங்க, இந்த வாலிபர்களை நிரப்புங்க. தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும், தீமோத்தேயுக்கள் எழும்பட்டும், ஐனிக்கையாக்கள் எழும்பட்டும், லோவிசாக்கள் எழும்பட்டும், விசுவாசத்தை கடத்துகிற பிள்ளைகள் எழும்பட்டும்.
நன்றி ஏசப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்க. எல்லாரும் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். சமாதானமும் கிருபையும் பெருகட்டும். விசுவாசத்தை கடத்துகிறவர்களாய் மாற்றுங்க. நல்லவர் என்பது ருசிக்க செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.